மதுக்கடைகளை திறப்பது மாநில அரசு, மூடுவது மத்திய அரசு என மக்களை ஏமாற்றுவதாக கூறியுள்ள பாஜக மூத்த தலைவர் ராஜா, பீகாரில் நிதிஷ்குமார் மதுவிலக்கு கொண்டு வந்துள்ளார். தமிழகத்திலும் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டியதுதானே? மதுக்கடையை திறந்தவர்களிடம்தான் சாவி உள்ளது, அவர்கள்தான் மூட வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை எதிர்க்கட்சிகள், உயர்நீதிமன்றம், நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் அதனை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த ஆண்டு ரேபீஸ் பாதித்து 34 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 ஆண்டுகளில் இதுவே அதிகம். கார் உற்பத்தி நிறுவனமான மஹிந்திராவின் தார்ராக்ஸ் மாடல் கார் 1 மணி நேரத்திலேயே 1,76,000 கார்கள் முன்பதிவாகி சாதனை படைத்துள்ளது. தார்ராக்ஸ் காரின் எக்ஸ் ஷோரூம் விலை 13 லட்சம் முதல் 22.49 லட்சம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த சுதந்திர தினத்தன்றுதான் மஹிந்திரா நிறுவனம் புதிய தார்ராக்ஸ் காரை அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்கு சந்தைகள் நேற்று கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. நிறுவனங்களின் பங்குகள் விலை சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 11 லட்சம் கோடி நஷ்டம் ஏற்பட்டதாக கணிக்கப்பட்டுள்ளது. சிறைகளில் சாதிய பாகுபாடு காட்டக்கூடாது. சாதிய பாகுபாடு இருந்தால் மாநில அரசுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். 11 மாநில சிறைகளில் சாதிய ரீதியிலான அணுகுமுறை விதிகளை ரத்து செய்ய கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. மேலும் கைதிகள் மனிதாபிமானமற்ற முறையில் வேலை செய்ய வைத்தாலோ அதற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும், சிறைகளில் சாதிய பாகுபாடு இல்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. பிரசல்ஸ், கான்பரா, லிஸ்பன், டெல்லி மற்றும் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதர் என 5 பேர் உடனடியாக டாக்கா திரும்புமாறும் வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. முந்தைய ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், தூதர்களை மாற்றும் பணியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொழிலதிபர்களிடமிருந்து 4 லட்சம் சிங்கப்பூர் டாலர் மதிப்புள்ள பரிசு பொருட்களை பெற்ற வழக்கில் சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரனுக்கு 12 மாதம் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கிழக்கு ஆசிய நாடான ஜப்பானில் தென்மேற்கு பகுதியில் மியாசாகி விமான நிலையம் உள்ளது. 1943இல் 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் கடற்படை தளமாக இந்த விமான நிலையம் திறக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போரின் போது வீசப்பட்ட நூற்றுக்கணக்கான டன் வெடிகுண்டுகள் ஜப்பானை சுற்றி புதைந்து கிடக்கின்றன. சில சமயங்களில் கட்டுமான பணிகளின் போது வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்படுகின்றன. இந்நிலையில் மியாசாகி விமான நிலையத்தில் புதைக்கப்பட்டிருந்த 2ஆம் உலகப் போரின் போது வெடிக்காத அமெரிக்க வெடிகுண்டு நேற்று திடீரென வெடித்ததில் ஓடுபாதையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விமான நிலைய அதிகாரிகள் கூறுகையில் 500 பவுண்டுகள் எடையுள்ள அமெரிக்க வெடிகுண்டு திடீரென வெடித்தது. இதனால் ஓடுபாதையில் பள்ளம் ஏற்பட்டது. வெடிகுண்டு வெடித்த போது அருகில் எந்த விமானங்களும் இல்லை. மேலும் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இந்த சம்பவத்தால் 80க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன என்றனர். முழங்காலில் ஏற்பட்ட வீக்கம் காரணமாக முகமது ஷமி ஆஸ்திரேலிய தொடரில் இடம்பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி கடைசியாக 2023 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்றார். இதில் 24 விக்கெட் சாய்த்து இந்தியா ஃபைனலுக்கு முன்னேறிய உதவியாக இருந்தார். கணுக்கால் காயத்தால் பாதிக்கப்பட்ட இவருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் ஆபரேஷன் நடந்தது. இதிலிருந்து மீண்டு வந்தார். இதற்காக பெங்களூரு தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சியில் ஈடுபட்டார். வரும் ரஞ்சி கோப்பை தொடரில் பெங்கால் அணிக்காக களமிறங்கி அடுத்த நியூசிலாந்து டெஸ்ட் தொடரில் அக்டோபர் 19 முதல் நவம்பர் 5இல் பங்கேற்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் இவரது முழங்காலில் மீண்டும் வீக்கம் ஏற்பட்டுள்ளது. இதிலிருந்து மீண்டு வர குறைந்தது 6 முதல் 8 வாரம் தேவைப்படும். இதனால் முகமது ஷமி ஆஸ்திரேலிய மண்ணில் நடக்க உள்ள பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது.